பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே யோவான் ஸ்நானம் பண்ண ஊழியம் தான் பண்ணணும். எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கணும். அதாவது யூதாஸ் காட்டி கொடுத்த மாதிரி கிடையாது, யோவான் ஸ்நானம் காட்டி கொடுத்தது போல உலகத்தின் பாவங்களை சுமந்து நிற்கின்ற தேவாட்டுக்குட்டி. இன்னைக்கு ஒவ்வொரு ஆத்துமாக்களும் நீங்க சபையை ஃபாலோ பண்ண தேவையில்ல, போதகரை ஃபாலோ பண்ண தேவையில்ல, கர்த்தராகிய தேவனை மட்டும் பாருங்க. ஏன்னா இந்த உலகத்துல நீதிமான் யாரும் கிடையாது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர. இன்னைக்கு அநேக பேர், அநேக ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா அநேக போதகரையும் அநேக சுவிசேஷகரமாகலையும் அநேக மனிதனை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். கலாத்தியர் 1:10 சொல்லுது, நீங்கள் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறீர்கள், மனுஷரையா அல்லது தேவனையா? நீங்கள் மனுஷனை பிரியப்படுத்த பார்த்தால் தேவனுடைய ஊழியக்காரர் இல்லை என்று வேதவசனம் சொல்லுது. இன்னைக்கு அநேக பேர் பார்த்தீங்கன்னா மனுஷனை தான் பிரியப்படுத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமை போகலைன்னா ஐயா ஒரு ஃபோன் அடிப்பார், இந்த ஊழியத்துக்கு போகலன்னா ஐயோ அந்த ஐயா ஃபோன் அடிப்பார் தான் யோசிக்கிறத தவிர, நம்ம ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்த நாள் அசடப் பண்ணுறது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம்னு சொல்லி அநேக பேர் யோசிக்கிறது கிடையாது. இன்னைக்கு நம்ம டிவி பார்க்குறோம், மொபைல்ஸில் நோண்டுறோம், அநேக ரீல்ஸ் பார்க்குறோம், யூடியூப் பண்ணுறோம், யூடியூப்லேருந்து அநேக காரியங்களை நம்ம ரோல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், சினிமா காரியங்களை செஞ்சுருக்கோம், மாம்சமான காரியம் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன காரணம்னா நம்ம யாருமே கர்த்தரை நோக்கி பார்க்கறது கிடையாது. கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது. கர்த்தர் நமக்குள்ளே இருந்தாருன்னா நம்ம செய்கிற காரியம் தப்புன்னு நம்மள உள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் ஒரு உணர்வு வரும். இன்றைக்கி அநேக பிள்ளைகள் இந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்காம மற்ற மனுஷர்களை பார்ப்பது நிமித்தமாக தான் அந்த மனுஷர்கள் பாவிகளாக இருந்தால் அவங்க பாவி செய்கிறாங்கன்னு சொல்லி நம்மளும் பாவம் செஞ்சுட்டு அவங்கள காட்டிலும் நான் மேன்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளை நாமே கொஞ்சம் பெருமையாக கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை வாழாதபடி, கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நீங்களும் ஒரு ஊழியரையோ இல்லை ஒரு சபையையோ இல்லை ஒரு மனுஷனையோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் தாமே நீங்களும் நானும் செய்த பாவத்திற்காக பலியான தேவ ஆட்டுக்குட்டி. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.